ஹலோ எவ்ரிவான், நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இயல் 5 முழுவதுமே கவர் பண்ணிட்டோம். டோட்டலாக 141 கொஷின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மனிதர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ஆற்றலுடையது எது? இசை. பண்ணின் தமிழ் இசை பாடலின் பழவை முழவ அதிர கண்ணின் ஒளி கனக சுனை வைரம் அவை சொரிய என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? சுந்தரர். பழவை என்பதன் பொருள் முதிர்ந்த மூங்கில். பழவை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா முதிர்ந்த மூங்கில். கனக சுனை என்பதன் பொருள் பொன்வண்ண நீர்நிலை. கனகச்சுனை என்பதன் பொருள் பொன்வண்ண நீர்நிலை. பண் என்பதன் பொருள் இசை. மண் நின்றன மதவேழங்கள் மணிவாரிக் கொண்டு எரிய கின் என்று இசை முரளும் திருக்கேதாரம் எண்ணீரே. இப்பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். மதவேழங்கள் என்பதன் பொருள் மத யானைகள். முரளும் என்பதன் பொருள் முழங்கும். தேவாரம் என்னும் நூலில் சுந்தரர் பாடியுள்ள எந்த பாடலில் ஒன்று திருக்கேதாரம் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? கேதார பதிக பாடலில் ஒன்று தான் திருக்கேதாரம் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்கு. பண்ணோடு சேர்ந்த இனிய தமிழ் பாடல்களை பாடும்போது அதற்கு ஏற்றவாறு முதிர்ந்த மூங்கில்களால் ஆகிய எவை இணைந்து ஒலிக்கும்? புல்லாங்குழலும் முழவும். திருக்கேதாரம் என்னும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பாடலில் பொன்வண்ண நீர்நிலைகள் எது போன்ற நீர்த்தி வலைகளை வாரி இறைக்கும்? வைரம் போன்ற நீர்த்தி வலைகளை வாரி இறைக்கும். தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் யார்? சுந்தரர். நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் எனும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? சுந்தரர். சுந்தரர் என்ன சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா நம்பியாரூரர், தம்பிரான் தோழர். திருக்கேதாரம் என்னும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள பாடலில் மத யானைகள் வாரி வீசுபவை எவை? மணிகள். சுந்தரர் அருளிய தேவார பாடல்கள் 12 திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது? 7ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் சுந்தரர். சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை படைத்தவர் யார்? சேக்கிழார். திருத்தொண்ட தொகையை இயற்றியவர் சுந்தரர். திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு பெரிய புராணத்தை படைத்தவர் யார் அப்படின்னா சேக்கிழார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம். தேவாரம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நம்பியாண்டார் நம்பி. தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசைக்கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை? புல்லாங்குழல் மற்றும் முழவு. பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது? பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. கனக சுனை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை. முழவு கூட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முழவதிர. தே கூட்டல் ஆரம் என்பதன் பொருள் இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம் என்பதன் பொருள் இனிய இசை பொருந்திய பாடல்கள். ஆரம் அப்படின்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை, வாரம் அப்படின்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள். ஒவ்வொரு மனிதனும் வளர்த்து கொள்ள வேண்டிய உயர் குணங்கள் யாவை? அன்பு, அறிவு, பண்பு. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் கலித்தொகை. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். கலித்தொகை பாடலில் இல்வாழ்வு என்பது யாருக்கு உதவி செய்தல்? வறியவர்களுக்கு உதவி செய்தல். பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். இவ்வாறு கூறும் நூல் கலித்தொகை. கலித்தொகையில் நெய்தற்களி பாடல்களை இயற்றியவர் யார்? நல்லந்துவனார். அளந்தவர் என்பதன் பொருள் வறியவர். செராமை என்பதன் பொருள் வெறுக்காமை. மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும். மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும். கலித்தொகை டேஷ் நூல்களில் ஒன்று. கலித்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்று. கிளை என்பதன் பொருள் உறவினர். பொறை என்பதன் பொருள் பொறுமை. கலித்தொகை டேஷ் எனும் பாவகையால் ஆன நூல். கலித்தொகை கலிப்பா எனும் பாவகையால் ஆன நூல். கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. மர அமை என்பதன் பொருள் மறவாமை. நோன்றல் என்பதன் பொருள் பொறுத்தல். கலித்தொகை எத்தனை பிரிவுகளை உடையது? கலித்தொகை 5 பிரிவுகளை உடையது. என்னென்ன அப்படின்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி. பேதையார் என்பதன் பொருள் அறிவற்றவர். போற்றார் என்பதன் பொருள் பகைவர். கண்ணுக்கும் கருத்துக்கும் மகிழ்ச்சி அளித்து நற்பண்புகளை வளர்ப்பது எதன் இயல்பாகும்? கலைகளின் இயல்பாகும். அன்றாட பயன்பாட்டுக்காக அழகிய பொருட்களை தொழில் முறையில் உருவாக்கும் கலை கைவினைக்கலை. உலகின் மிகவும் பழமையான கைவினைக் கலைகளுள் ஒன்று மண்பாண்டக்கலை. சிந்து சமவெளி அகழாய்வில் எவை நமக்கு கிடைத்துள்ளன?
பானை ஓடுகள். சிந்து சமவெளி அகழாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாழிகள் எங்கு கிடைத்துள்ளன? ஆதிச்சநல்லூர். நாகை மாவட்டம் செம்பியங்கண்டூரில் கண்டுபிடிக்கப்பட்டவை மண்கலங்கள். மதுரைக்கு அருகில் கீழடியில் எவை கிடைத்துள்ளன? மதுரைக்கு அருகில் கீழடியில் சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன. பானை செய்தலை எவ்வாறு சொல்வது மரபு? பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு. பானை செய்யும் சக்கரத்தை எவ்வாறு அழைப்பர்? திருவை. பானை செய்யும் சக்கரத்தை திருவை என்று அழைப்பர். மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலையே டேஷ் கலை. சுடுமண் சிற்பக்கலை. சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டெரக்கோட்டா. சுடுமண் சிற்பக்கலை ஆங்கிலத்தில் டெரக்கோட்டா என்று அழைக்கப்படுகிறது. மண்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள். பானை செய்வதற்கு களிமண்ணுடன் குறிப்பிட்ட அளவில் கலக்கப்படுபவை மெல்லிய மணல் மற்றும் சாம்பல். மூங்கில்களில் எத்தனை வகை உண்டு? மூங்கில்களில் 3 வகை உண்டு. அது என்னென்ன அப்படின்னா கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில். கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்ற மூங்கில் எது? கூட்டு மூங்கில். உட்கார்ந்து உணவு உண்பதற்கு பயன்படுத்தப்படும் பாய் எது? பந்திப்பாய். குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்தப்படும் பாய் தடுக்குப்பாய். திருமணத்திற்கு பயன்படுத்தப்படும் பாய் பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்தப்படும் பாய் எது? தொழுகைப்பாய். உட்கார்ந்து உணவு உண்பதற்கு பயன்படுத்தப்படுவது பந்திப்பாய். குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்தப்படுவது தடுக்குப்பாய். திருமணத்திற்கு பயன்படுத்தப்படுவது பட்டுப்பாய். இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்தப்படுவது தொழுகைப்பாய். உட்காரவும் படுக்கவும் பயன்படுத்தப்படும் பாய் எது? திண்ணைப்பாய். முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பாய்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதனை கூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் அடியால் குறிப்பிடப்படும் நூல் எது? புறநானூறு. புறநானூரில் கூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் அடி மூலம் முற்காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் பாய்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனை மரம். கயிறு, கட்டில், கூடை போன்றவை எவற்றின் நாரிலிருந்து செய்யப்படுகின்றன? பனை மட்டை நாரிலிருந்து செய்யப்படுகின்றன. பிரம்பு என்பது எந்த வகையை சேர்ந்த தாவரம்? பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம். பிரம்பு என்பதன் தாவரவியல் பெயர் என்ன? கலாமஸ் ரொட்டாங். பிரம்பு கொடி வகையை சேர்ந்த தாவரம். இதனுடைய தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொட்டாங். பிரம்பு வளர ஏதுவான இடங்கள் எவை? நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்பு, மண் குகைகள். பிரம்பு தற்போது எங்கிருந்தெல்லாம் பெறப்படுகிறது? அசாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களிலிருந்து பெறப்படுகிறது. பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எவை? பனையோலைகள். கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்றுக்கட்டில். ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது எது? அகராதி. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம். ஒரு சொல்லோட பொருளை அறிய பயன்படுவது அகராதி. ஒரு பொருள் குறித்த அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள பயன்படுவது கலைக்களஞ்சியம். நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது எது? இசை. இசை 2ஆக பிரிக்கப்படுது. என்னென்ன இசை அப்படின்னா குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் டேஷ் எனப்பட்டனர்? பாணர் எனப்பட்டனர். இசைக்கருவிகளை இசைத்து பாடல் பாடுவோர் பாணர் எனப்பட்டனர். நள்ளியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. நள்ளியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூறு. இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? இசைக்கருவிகள் 4 வகைப்படும். இசை 2 வகையாக பிரிக்கப்படுது. குரல் வழி இசை, கருவி வழி இசை. இசைக்கருவிகள் 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா தோல் கருவி, நரம்பு கருவி, காற்றுக்கருவி, கஞ்சக்கருவி. முரசு, முழவு போன்று விலங்குகளின் தோலால் மூடப்பட்டு செய்யப்படும் கருவிகள் என்ன அப்படின்னா தோல் கருவிகள். யாழ், வீணை போன்று நரம்பு அல்லது தந்திகளை உடையவை நரம்பு கருவிகள். குழல், சங்கு போன்று காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுபவை காற்றுக்கருவிகள். சாளரா, சேகண்டி போன்று ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுபவை கஞ்சக்கருவிகள். டேஷ் என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை ஆகும். உடுக்கை என்பது இடை சுருங்கிய ஒரு கைப்பறை. பெரிய உடுக்கையை எவ்வாறு அழைப்பர்? பெரிய உடுக்கையை தவண்டை என்றும் சிறிய உடுக்கையை குடுகுடுப்பை என்றும் அழைப்பர். தில்லையில் நடனமாடும் நடராசரின் கைகளுள் ஒன்றில் உள்ள தோல் கருவி எது? உடுக்கை. தண்டுடுக்கை தாளந்தக்கை சாரநடம் பயில்வார் என்று பாடியவர் யார்? சம்பந்தர். எதில் பாடியிருக்கார் அப்படின்னா தேவாரத்தில் பாடியிருக்கார்.
குடமுழா என்பது எத்தனை முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது? 5 முகங்களை உடைய முரசு வகையை சேர்ந்தது. பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படும் இசைக்கருவி எது? குடமுழா. பஞ்சமகா சப்தம் என்று அழைக்கப்படும் குடமுழா எந்த அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது? சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. குழல் எத்தனை சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும்? குழல் 7 சுரங்களை உண்டாக்குவதற்குரிய 7 துளைகளை உடையதாக இருக்கும். குழல் சுமார் எத்தனை விரல் நீளமுடையதாக இருக்கும்? 20 விரல் நீளமுடையதாக இருக்கும். குழல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? வேயிங்குழல், புல்லாங்குழல். மூங்கில் மட்டுமின்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களாலும் செய்யப்படுகின்ற காற்றுக்கருவி எது? குழல்கள். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் இந்த மாதிரி பல வகையான குழல்கள் இருந்ததாக கூறப்படுது. மனிதர்கள் தொடக்க காலத்தில் இறந்த மாடுகளின் கொம்புகளை பயன்படுத்தி ஒலி எழுப்பினர். அதுவே பிற்காலத்தில் டேஷ் எனும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. கொம்பு எனும் இசைக்கருவிக்கு அடிப்படையாயிற்று. இக்காலத்தில் கொம்புகள் டேஷ் அல்லது டேஷால் செய்யப்படுகின்றன. பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படுகின்றன. வேடர் வேட்டையின் போது பயன்படுத்தப்படும் இசைக்கருவி கொம்பு. கழனி மேடுகளில் காவல் புரிபவர்கள் விலங்குகள் மற்றும் கல்வரை விரட்டவும் மற்ற காவல்காரர்களை விழித்திருக்க செய்யவும் பயன்படுத்தப்படும் இசைக்கருவி கொம்பு. இக்காலத்தில் திருவிழா ஊர்வலங்களின் போது இசைக்கப்படும் கொம்புகள் யாவை? ஊதுகொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி. வளமாக சுழிந்து இருக்கும் சங்கை டேஷ் என்பர். வலம்புரி சங்கு. சங்கின் ஒலியை டேஷ் என்பர். சங்கநாதம். வளமாக சுழிந்திருக்கும் சங்கு எவ்வாறு சொல்லப்படுது அப்படின்னா வலம்புரி சங்குன்னு சொல்லப்படுது. சங்கின் ஒலியை சங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் சங்கு எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? பணிலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் எனும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? திருப்பாவை. சாளரா டேஷ் மற்றும் டேஷால் செய்யப்படுகிறது. பித்தளை மற்றும் வெண்கலத்தால் செய்யப்படுகின்றன. பாண்டில் என்றும் அழைக்கப்படும் இசைக்கருவி எது? சாளரா. சாளரா பாண்டில் என்றும் அழைக்கப்படுது. சாளரா என்பது இக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஜால்ரா அப்படின்னு சொல்லப்படுது. சாளரா என்பது இந்த காலத்தில் ஜால்ரா எனப்படுகிறது. சாளரா என்பது எந்த வகையை சேர்ந்த இசைக்கருவி? சாளரா என்பது கஞ்சக்கருவி வகையை சேர்ந்த இசைக்கருவி. வட்ட வடிவமான மணி வகையை சேர்ந்த இசைக்கருவி எது? சேகண்டி. இதனை சேமங்கலம் என்றும் அழைப்பர். இறுதி ஊர்வலத்தின் போது இசைக்கப்படும் இசைக்கருவி எது? சேகண்டி. பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் இசைக்கருவி எது? திமிலை. திமிலை டேஷ் வடிவத்தில் அமைந்திருக்கும். திமிலை மணற்கடிகார வடிவத்தில் அமைந்திருக்கும். பாணி என்னும் பெயரால் அழைக்கப்படும் இசைக்கருவி எது? திமிலை. சங்கொடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிலை தட்டி என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பெரிய புராணம். விலங்கு தோலால் இழுத்து கட்டப்பட்ட கருவி எது? பறை. பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி எது? கோட்பறை. பகைவர்களின் ஆணிரையை கவர செல்லும்போது பயன்படுத்தப்படுவது ஆக்கோட்பறை. இக்காலத்தில் பறை என்பது டேஷ் எனும் பெயரில் வழங்கப்படுகிறது. தப்பு. பறையை முழக்கிக் கொண்டு ஆடும் ஆட்டம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. தப்பாட்டம். முதற்கருவி என அழைக்கப்படுவது மத்தளம். மத்து என்பது எதன் பெயர்? மத்து என்பது ஓசையின் பெயர். இசைக்கருவிகளுக்கெல்லாம் அடிப்படை தலம். மத்து கூட்டல் தலம் என்பது மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் யார்? அடியார்க்கு நல்லார். எந்த கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களுள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது? தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களில் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் இருந்தார்னு குறிப்பிடப்படுது. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்கீழ் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நாச்சியார் திருமொழி. தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவிகளுள் முதன்மையானது எது? முரசு. பழந்தமிழ் நாட்டில் புழக்கத்தில் இருந்த 3 வகையான முரசுகள் யாவை? படைமுரசு, கொடைமுரசு, மணமுரசு. தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம். மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் எது? மதுரை காஞ்சி. மாக்கன் முரசம் என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. ஒரே முகத்துடைய முரசு வகையை சேர்ந்த கருவி எது? முழவு. இழுத்து கட்டப்பட்ட தோளில் ஒரு வகை பசை மண்ணை தடவி முழக்கப்படும் கருவி எது?
முழவு. மன்னமை முழவு என்று குறிப்பிடும் நூல் எது? பொருநராற்றுப்படை. காலத்தை அறிவிக்க பயன்படுத்திய முழவு நாழிகை முழவு, காலை முழவு. கலை உணக் கிழிந்த முழவு மருள் பெரும்பலம் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. மிக பழமையான யாழ் எவை? பேரியாழ், செங்கோட்டு யாழ். யாழின் வகைக்கு ஏற்ப அதில் இருக்கும் எவை வேறுபடுகிறது? நரம்புகளின் எண்ணிக்கை வேறுபடுகிறது. பேரியாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது? 21. மீன் வடிவில் அமைந்துள்ள மகரயாழ் எத்தனை நரம்புகளை கொண்டது? 19. 14 நரம்புகளை கொண்ட யாழ் எது? சகோட யாழ். யாழ் போன்ற அமைப்பையுடைய நரம்பு கருவி எது? வீணை. வீணை எத்தனை நரம்புகளை கொண்டது? 7 நரம்புகளை கொண்டது. வீணை 7 நரம்புகளை கொண்டது. டேஷ் எனும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பரிவாதினி எனும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. நான் வீடியோ பிகினிங்கில் 141 கொஷின்ஸ்னு சொல்லியிருந்தேன். பட் 142 கொஷின்ஸ் இருக்குது. கண்டினியூவாக உங்களால் 142வும் படிக்க முடியல அப்படின்னா 50-50 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு டெலிகிராமில் பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஷின்ஸ் தனியாக, ஆன்சர்ஸ் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் இருக்கும். ஸோ டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.